நவீன இந்தியாவுடைய சிற்பி அப்படின்னு நம்ம அவங்களை சொல்றதா, இல்ல வந்து இந்தியாவுடைய குரோத்தை வந்து உலகத்துக்கு பறைசாற்றுறதே இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றதா, இல்ல வந்து இவங்களை இந்த கம்பெனியில் எந்த ஒரு சேஞ்ச் நடந்தாலுமே அது வந்து ஓவரால் இந்தியாவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஓவரால் இந்தியாவை வந்து ஜென்ரலாக வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றதா. இவ்வளோ நான் பேசிட்டு இருக்கிறது வேற எந்த கம்பெனி இல்லை, லாசன் அண்ட் டியூபரோன்னு சொல்லக்கூடிய எல்என்டி கம்பெனி. அதாவது அவங்க தான் வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கீ பிளேயர், பயங்கரமாக ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரோட்ஸ், ரயில்வேஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், நம்ம எதே இடத்துலையுமே அவங்களை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் செக்டாருக்குள்ளேயே அவங்க வரப்போறேன்னு சொல்றாங்களே, அதை பற்றினா டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த 1938. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு 9 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா 2 டேனிஷ் இன்ஜினியர்ஸ், ஒருத்தர் பேர் வந்து லாசன், இன்னொருத்தர் பேர் வந்து டியூபரோ. இது 2 பேரும் சேர்த்து தான் வந்து பேரே வந்து லாசன் டியூபரோ எல்என்டின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு பேரே வச்சாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து இன்னைக்கு அதோட டோட்டல் எஸ்டிமேஷன்ஸ் எவ்வளோ தெரியுமா, 23 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அவங்களுடைய டோட்டல் நெட்வொர்த். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. இவங்களை வந்து இந்தியாவுடைய பெல் வெல்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ஆர்டர் புக்கும் இல்லை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய இதுக்குள்ள கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதோ அது வந்து டைரெக்டாக இந்தியாவை வந்து எதிரொலிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டியோடைய எந்தெந்த செக்டாரில் இருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்டிசின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இஎன்டிசி தான் வந்து எல்என்டியோட டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏனா என்ன, மரபணு. ஒருத்தருடைய மரபணு இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கம்பெனியோட மரபணுவே வந்து பார்த்தோன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் லாசன் அண்ட் டியூபரோ. அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் வந்து டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இதில் மட்டும் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அதாவது ஃபினான்ஸில் இருக்காங்க, அம்மா வந்து ஐடி செக்டரில் இருக்காங்க, டிஃபென்ஸ் செக்டரை பற்றி நான் பெருசாக பேசியே ஆகணும். ஏன்னா இவங்க தான் வந்து டிஃபென்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டரில் லீடிங் பிரைவேட் பிளேயர் வந்து இவங்க தான். அவங்களுடைய அந்த ஆர்டர் புக் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கும் நம்மளை. அதை பற்றி ஃபுல்லாக பின்னாடி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸில் இருக்காங்க, பவர் செக்டரில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் செக்டர்ஸ், ஃபினான்ஷியல்ஸ், அப்புறமா வந்து சர்வீஸ் செக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பறந்து விரிஞ்சிருக்காங்க லாசன் அண்ட் டியூபரோ. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது வந்து வேர்ல்டு கிளாஸில் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த டெப்ட் வாங்குறதோ இல்லை கடன் வாங்குறதோ இல்லை வந்து அது இது பண்ணுறதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஆர்டர்ஸ் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக க்ரோத்லேயே தான் இருக்கும். கடந்த 2024 மட்டும் பார்த்தீங்கன்னா 31% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2025 இப்போ Q1 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. Q2 ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் அவ்வளோதான், இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். Q1 ரிசல்ட்ஸ் நான் பார்க்கும்போது எல்லாருமே, அதாவது Q1 ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பெருசாக எந்த கம்பெனியுமே இல்லை. லாஸ்ட்டாக அந்த நம்ம ஒரு 3 மாதம் முன்னாடி வந்தப்போ எல்லாருமே வந்து எல்லா செக்டருமே அடி விழுந்துட்டு இருக்குன்னு சொன்னப்போ, ஆனால் ஒரே ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் அந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமாக ஏறதுன்னா அது வந்து எல்என்டி தான். கிட்டத்தட்ட 3200 ரூபாய் 3250 ரூபாய் இந்த ஒரு ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3700 வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் அதனால வந்து 3500 கன்சாலிடேட் ஆனாங்க. இப்போ கிட்டத்தட்ட 3850 60 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. இன்னும் Q2 ரிசல்ட்ஸ் வந்து விட கண்டிப்பாக 4000 பிரீச் பண்ணிடுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக என்னுடைய டார்கெட். கண்டிப்பாக அதை 4000 அடிச்சுட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா Q2 ரிசல்ட்ஸ், ஏன்னா லாசன் டியூபரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை குவார்டர் ஆன் குவார்டர் இருக்குது, ப்ராஃபிட்டு, சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். இப்போ அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ப்ராஜெக்ட்ஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் ரெவன்யூ வந்து 50-55% ரெவன்யூ வந்து அங்கேருந்தே வருது. இதுதான் அவங்களுடைய பணம் கொளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செக்டராக சப் செக்டராக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இதுதான் வந்து பயங்கரமான ஒரு லார்ஜஸ்ட் டிரைவர் அவங்களுடைய லாசன் அண்ட் டியூபரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் எதாவது இருக்குன்னா ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ், அதாவது எக்ஸ்பிரஸ் வே ஆகட்டும், இல்லை வந்து ஃப்ளைஓவர்ஸாக இருக்கட்டும், பிரிட்ஜஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ முக்கியமாக வந்து மும்பை அண்டு டெல்லி அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வேஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் புக் யாருக்கு போயிருக்குன்னு கேட்டால் இந்த கான்ட்ராக்ட் வந்து லாசன் அண்ட் டியூபருக்கு தான் போயிருக்கு. இது இல்லாமல் மெட்ரோஸில் அவங்களுடைய பங்கு இருக்குது, ரயில்வேஸ் பயங்கரமான பங்கு இருக்குது. மெட்ரோ வந்து பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய ஹைதராபாத்தோடைய மெட்ரோ வந்து பார்க்கும்போது அது இருக்கிறதே வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் மெட்ரோவாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட். அது வந்து லாசன் அண்ட் டியூபர் மட்டும் தனியாக பண்ணல, பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதில் பிரைவேட்டில் யார் இருக்காங்க பயங்கரமாக ஒரு லீடிங்கில் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாசன் டியூபர் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பைப்லைனில் வந்து பயங்கரமான ஒரு ஆர்டர் புக் இருக்குது லாசன் டியூபரை பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸே பண்ணாவே நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் தான் நம்மளுக்கு எல்லா தரப்புலேருந்து வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இதுலேருந்து வருது. நெக்ஸ்ட் வந்து எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ், அதாவது இப்போ பிரதமருடைய அந்த குடிநீர் திட்டம்ன்றது கூட வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நேஷனல் லெவலில். ஸோ அதோடைய லார்ஜஸ்ட் கான்ட்ராக்டரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி தான், லாசன் டியூபரோ தான். இவங்களுக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருவாய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15-20% வருமானம் வந்து வாட்டர் அண்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்லேருந்து வருது. நெக்ஸ்ட் அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ்குள்ளே போகலாம். ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் அண்ட் பில்டிங்ஸில் மட்டும் அவங்களுக்கு 20-25% வருமானம் வருது. இதில் என்ன இருக்குது பெருசாக அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸஸ்,
அப்போ வந்து ஐடி பார்க்ஸு அப்புறமா வந்து மால்ஸ் பெரிய இப்போ லூலு மாலாக இருக்கட்டும் அந்த மாதிரி பெரிய பெரிய மாலாக இருக்கட்டும் ஐடி ஆஃபீஸ் சொல்லும்போது டிசிஎஸோட பிளான்ட் இன்ஃபோசிஸோட பிளான்ட் இது மாதிரியாக இருக்கட்டும் அது மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சிப்கார்ட்ஸ் அது மாதிரி வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அது மாதிரி வச்சிருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கான டெண்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது இதுவாக இருக்கட்டும் அப்போ வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அப்புறமா வந்து ஹெல்த் கேர் செக்டார்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரி வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெருசாக கட்டுறது இப்போ ஐஐடிலாம் கட்டுறாங்கன்னா அதுக்கு இவங்க தான் டெண்டர்னா சொல்லிடல அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக வேணும் சொல்லுங்கள் அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி இதில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% வருமானம் இதிலிருந்து வருது நெக்ஸ்ட் எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டர்ஸ் அதில் வந்து ஒரு 10% வருமானம் அதிலிருந்து வருது பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிஎன்டிடின்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன சின்ன சப்ஸ்டேஷன் கட்டி கொடுக்குறது அம்மா வந்து பவர் லைன்ஸை வந்து பிளான் பண்ணி அதை வந்து போட்டு கொடுக்குறது அம்மா வந்து அர்பன்ஸில் வந்து பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய முக்கியமான இது பார்த்தீங்கன்னாவே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் அதாவது லாசன் டியூபரானாவே அவங்களோட டிஎன்ஏ வந்து இன்ஃப்ரான்னு நம்ம முன்னே பேசிட்டோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுலலாம் வந்து எவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறாங்கன்றது நம்ம டீட்டெயிலாக இங்கே பேசியிருக்கோம் இப்போ அந்த ரோட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் யாரெல்லாம் உங்களுக்கு கீ காம்படிட்டர்ஸாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது லாசன் டியூபருக்கு பயங்கரமான ஒரு காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்பின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸில் வந்து பயங்கரமான ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஆப்ரேட்டர் எஸ் பயங்கரமான ஆப்ரேட்டர் பட் லாசன் டியூபரை வந்து எது டிரைவ் பண்ணுதுன்னா இவங்க வந்து ரோடு போடுவாங்க ரயில்ஸ் அம்மா வந்து மெட்ரோஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க பட் ஐஆர்பி வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் போகிறது மட்டும்தான் பட் எல்என்டி என்ன பண்ணுவாங்கன்னா என்ஹெச்ஏஐ அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ராக்டர் டீல் வச்சிருக்காங்க அது மாதிரி என்ஹெச்ஏஐயும் வந்து இவங்களை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா இவங்களுக்கு கொடுத்தா டக்குனு முடிச்சு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்பியும் பண்ணி கொடுக்குறாங்க தான் பட் இருந்தாலும் இவங்க 2 பேருமே கீ பிளேயர்ஸாங்க எஸ் 2 பேருமே கீ பிளேயர்ஸ் 2 பேருமே அவருடைய ஆர்டர் புக்ஸும் வந்து பயங்கரமாக இருக்குது ஐஆர்பியை வந்து டீட்டெயிலாக நான் பேசணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு கம்பெனி அவங்கள பற்றி பின்னாடி பேசலாம் இப்போ வந்து இதை பற்றி பேசலாம் நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து ரோட்ஸ் ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ் வந்து பயங்கரமாக இருக்க போதா பூம் இருக்க போதா நெக்ஸ்ட் வந்து ஓகே இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுச்சு மாதிரி தானே தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் நினச்சோன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஒரு கண்ட்ரியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தான் பயங்கரமான ஒரு அந்த கண்ட்ரியை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்றது உண்மையான நிதர்சனமான உண்மை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 5-10 வருஷத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோடைய செக்மெண்ட்ஸோடைய க்ரோத் எப்படி இருக்கும் சிஏஜிஆர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-10% மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது 6க்கு மேலே இருந்தாவே அது வந்து ஓகே அந்த செக்மெண்ட் வளரக்கூடிய செக்மெண்ட் சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8-10 இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோஸ் அண்ட் ரயில்வேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13%-14% வந்து சிஏஜிஆர் ரிப்போர்ட் வந்து க்ரோத் இருக்குன்ற மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து லீடிங் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாசன் டியூபரோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கான்ஸ்னு சொல்லிட்டு அஃப்கான்ஸை பற்றின விஷயங்கள்லாம் வேணும் இல்லை வந்து மெட்ரோஸ் ரயில்வேஸ் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வேணுனாலும் அது சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம் பிரைம் மினிஸ்டருடைய பாரத் மலா யோஜனா அதுக்கப்புறம் இன்னும் அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க பிஎம் கதி சக்தின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி இயருக்கான ஒரு பயங்கரமான ஒரு இது வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுடைய டீட்டெயிலான பிளான் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஸோ இது எல்லாமே இந்த கீ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பூஸ்டை கொடுக்கும் அது மாதிரி தான் இப்போ வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டெல்லி மும்பை வந்து எக்ஸ்பிரஸ் வேவாக இருக்கட்டும் இல்லை வந்து நெக்ஸ்ட் வந்து புல்லட் ட்ரெயின்ஸ் அந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் பயங்கரமான ஒரு பிளேயராக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யாருமே நம்மளுக்கு டவுட்டே வேணாம் அது வந்து லாசன் டியூபர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் டாப் நாட்சாக இருக்கும் அவங்க வந்து பயங்கரமான ஒரு டீம் வச்சிருக்காங்க உண்மையாகவே சொல்ல போனால் அவங்களுடைய பயங்கரமான சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் டீம் அது வந்து வேர்ல்டு கிளாஸ் லெவலில் இருக்கும் ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக பாரம்பரியமாக இருக்கிறனால நம்மளுடைய கவர்மெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாக நம்புறாங்க ஏன்னா அதனால தான் இவங்களுக்கு நம்மளுடைய நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அது கட்டக்கூடிய அந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து எவ்வளோ சீக்ரெட்ஸாக இருக்கணும் எவ்வளோ இது இருக்குது அதில் அந்த ப்ராஜெக்ட்ஸே வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்களுடைய அந்த குவாலிட்டி அவங்கள வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய லெவல் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இதுலேருந்தே புரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ எல்என்டியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு பைப்லைன்ஸு எந்த அளவுக்கு இருக்குது ரெவன்யூஸ் எப்படி என்னன்றது நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம் கவர்மெண்ட்ஸோடைய ஸ்கீம்ஸு எப்படி அவங்களுக்கு வந்து நல்லா பெனிஃபிட் பண்ணுது அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களோட டீம் என்னன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து இன்னும் அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்டாரையும் நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் பயங்கரமாக இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களெல்லாம் அவங்க செஞ்சுருந்தாங்க அதை பற்றியெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 2ல் கன்ஃபார்ம் அது எல்லாமே பண்ணுறோம் பார்ட் 2 வீடியோவில் அதுவும் நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன லாஸ்ட் இயர்ஸில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிச்சு டெக்னிக்கலாக எல்என்டி லாசன் டியூபர் எப்படி எப்படிலாம் இருக்குது ஃபியூச்சரிஸ்டிக் சிஏஜிஆர் எப்படி எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எந்தெந்த போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வச்சிருக்காங்க எப்படியெல்லாம் அந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் பெர்ஃபார்ம் பண்ண போது எந்தெந்த கீ ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்றது டீட்டெயிலாக நம்ம எல்லாமே வந்து பார்ட் 2ல் கவர் பண்ணியிருப்போம் அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாசன் டியூபர் வந்து ஸ்டாக் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது உங்களுக்கு அப்பயே புரிஞ்சிடும்
இது இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஃபண்ட்ஸோ அதுமா வந்து குளோபலாக இருக்கக்கூடிய பென்ஷன் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு வந்து எல்என்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எல்என்டி வந்து நெக்ஸ்ட் வந்து பவர் செக்டருக்குள்ளே வர போகிறாங்களாமே. அதானி அம்பானிக்கெல்லாம் வந்து டஃப் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா கூடயும் வந்து மோத போகிறாங்க ரினியூவபிள்ஸில். அதெல்லாம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். எங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பூமோ இல்லை ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுதுனாவே அங்கே வந்து முக்கியமான ஒரு சில நிறுவனங்கள் இருக்குவாங்க. அங்கே வந்து டாடா, ரிலையன்ஸ், அம்பானி, இப்போ இவங்க 3 பேரும். இவங்க கூட எப்பயுமே இன்னொருத்தர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து எல்என்டி. அதனால தான் வந்து ஐடி செக்டர் பூமாக்கப்போ ஐடி வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் செக்டர்ஸ் அதாவது என்பிஎஃப்சி அவங்க உள்ளே வந்தாங்க. இப்போ வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இவங்க வரப்போகிறதா ஏதோ கொஞ்சம் பேச்சுகள் இருக்குது. க்ரீன் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இது வந்து பைப்லைன் பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக நம்ம எல்லாமே பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்ட் 2ல கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும்.